ஏன் சொற்கள் வந்து இது என்னோட வியூஸ், நான் சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. இது வந்து என்னோட அடிப்படை உரிமைகள். எது எது வந்து டிக்டாக்ல வந்து நம்ம பதிவு செய்ய முடியும், எது எது நம்ம வந்து பதிவு செய்யக்கூடாதுன்னு முதல் நம்ம சட்டங்கள் பார்க்கணும். ரொம்ப முக்கியமான இதை வந்து இப்போ நம்ம இந்த சட்டத்துக்கு வந்து நம்ம என்ன இப்படி நம்ம பேலன்ஸ் பண்ண போகிறோம். நம்மளோட ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், அதாவது ஏன் சொற்கள் வந்து இது என்னோட வியூஸ், நான் சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. இது வந்து என்னோட அடிப்படை உரிமைகள், அதாவது என்ன குடிமகன் உரிமைகள், அந்த மாதிரி நம்ம இப்போ பேச போகிறோமா? இல்லை இந்த மாதிரி சட்டங்கள் வந்து நம்ம வந்து தவறான மற்றவங்களை சைபர் புலி பண்ணக்கூடாதுன்னு. ஸோ என்ன கேட்டால் இது எல்லாம் வந்து இப்படி பண்ணுறதுனா ரெகுலேஷனில் தான் இருக்குது. எஸ், ஹாஷான ரெகுலேஷன் வந்து கூட்டிட்டு வாங்க. சட்டங்கள் ஹாஷா இருக்கணுமான்னு வந்து அது ரெண்டாவது பகுதி. தட் ஷுட் பி அ செகண்டரி அப்சர்வேஷன் ஃபார் எனி ஒன் ஆஃப் அஸ். we should be going on, இந்த மாதிரி ரெகுலேஷன் வந்து we should start with எது எது வந்து டிக்டாக்ல வந்து நம்ம பதிவு செய்ய முடியும், எது எது நம்ம வந்து பதிவு செய்யக்கூடாதுன்னு முதல் நம்ம சட்டங்கள் பார்க்கணும். அதை யாரும் பேச மாட்டேங்காங்க. இது செஞ்சால் இது தவறு, இது செஞ்சால் இது தவறுன்னு போடுறோம் ஒழிஞ்சு இது பண்ணக்கூடாது, இது நீங்கள் பதிவு செய்யக்கூடாது. அதே நேரத்தில் வந்து இப்போ வந்து நீங்கள் பார்க்கணும், ஒரு ட்ரெண்ட் வந்து போயிட்டு இருக்கு. இந்த ட்ரெண்ட் வந்து கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்க. நீங்கள் பாய்க்கிறவங்களாகவும் இருக்கலாம், யூசர்ஸ் ஆஃப் சோஷியல் மீடியாவும் இந்த இதாக இருக்கலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு லைக்ஸ்க்கு கொட்டுறதுக்கு ஒரு கான்ட்ரவர்ஷியல் பற்றி பேசுவோம். அதே பர்சனை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்களேன், ஒரு 2 மாதக்குள்ளே அவங்க ஒரு பிஸ்னஸ் தருவாங்க. அந்த பிஸ்னஸ் தொடங்கி இது வந்து ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம். ஸோ இப்போ வந்து நீங்கள் சைபர் புல்லிங் வந்து அது ஒரு ட்ரெண்டாக போயிட்டுருக்கறனால அது வந்து நீங்கள் வந்து உங்களோட சொந்த இதுக்கு வந்து பாய்க்கிறதுக்கு அதுக்கு நம்ம சட்டம் ஒன்றும் பார்க்கல. அந்த மாதிரி ரெகுலேஷன்ஸ் யாரும் வந்து கொண்டு செய்யலை.